ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜாப் டைரி. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எல்லாருமே நம்ம கிட்ட நிறைய நாள் கேட்டுட்டு இருந்த ஒரு ஜென்ரலான டாபிக் தான். ஸோ எந்த ஒரு ஜாப்மே கிடையாது, பட் ஜாபுக்கு இது ரொம்ப ரிலேட்டடான டாபிக் தான். ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஃப்ரெஷர்ஸோட ரெஸ்யூம் எப்படி இருக்கணும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஷனலோட ரெஸ்யூம் எப்படி இருக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும், பட் உங்களுக்கு தேவைப்படுற நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ப்ரொஃபஷனலான ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும். ஏதாவது ஒரு ஃபுல் டைமோ இல்லை பார்ட் டைமோ இல்லை ஒரு கான்ட்ராக்சுவல் பேசிஸோ இல்லை இன்டர்ன்ஷிப் ஜாப்ஸ் அப்ளை பண்ணணும்னாலும் கண்டிப்பாக நம்ம கையில் ரெஸ்யூம் இருக்கணும். ரெஸ்யூம் இல்லாமல் நம்மளால ஃபர்தராக அந்த இன்டர்வியூக்குள்ளே மூவ் பண்ண முடியாது. ஜாப் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ரெஸ்யூம் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேம் ப்ளே பண்ணுது. நான் ஒரு ரெஸ்யூம் எழுதணும்னு நினைக்கிறேன், இல்லை நீங்கள் ஒரு ரெஸ்யூம் எழுதணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த ரெஸ்யூம் ஃபுல்லாகவே எதை ஃபோக்கஸ் பண்ணி மெயினாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற கிராமர்ஸ், அதில் இருக்கிற சைஸ், அதில் இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அதில் இருக்கிற ஃபாண்ட், இது எல்லாமே தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ரெஸ்யூமை கிரியேட் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே லைக் ஃபாண்ட், கிராமர், சைஸ், ஸ்ட்ரக்சர் எக்ஸட்ரா எக்ஸட்ரா, இது எல்லாமே எதை ஃபோக்கஸ் பண்ணி போகிறீங்க அப்படின்னா உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று ரெண்டு அச்சீவ்மெண்ட்ஸ் ஞாபகம் இருக்கும், ஒரு சிலருக்கு அச்சீவ்மெண்ட்ஸே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ எது இருக்கோ இல்லையோ நம்ம கண்டிப்பாக ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ணியே ஆகணும். ஸோ இன்னைக்கு நம்ம சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன்ஸ் நிறையவே தெரிய வரும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஜாப் அப்படின்றது அப்பார்ட் ஃப்ரம் மணி நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்குது. ப்ரொஃபஷனலிசம், டிசிப்ளின், பஞ்சுவாலிட்டி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம லேர்ன் பண்ண முடியும். அதை அடாப்ட் பண்ணி அதுக்குள்ளே நம்ம போயிட்டு ஒர்க் பண்ண முடியும். ஸோ இது எல்லாத்துக்குமே தேவைப்படுறது ரெஸ்யூம். ஸோ அதை இன்னைக்கு நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கலாம், இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஷனலாக கூட இருக்கலாம், இல்லை ஹோம் மேக்கர், பார்ட் டைம் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கவங்க, இல்லை இன்டர்ன்ஷிப் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸாக கூட இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரெஸ்யூம் மேக்கிங்கில் பார்க்க போகிறது ஸ்ட்ரக்சர் அப்படின்றது பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கும். அதில் இன்டர்வியூவர் என்னெல்லாம் நம்ம ரெஸ்யூமில் செக் பண்ணுவாங்க, ஸோ மெயினாக என்ன விஷயங்களெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்றது தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான ரெஸ்யூமை நம்ம ரெடி பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஹெச்ஆர், ஒரு இன்டர்வியூவருக்கு உங்களோட ரெஸ்யூமை ஃபார்வர்ட் பண்ணுறீங்க. என்ன ஜாப் டைட்டில் அப்படின்னா வெப் டிசைனராக நீங்கள் சென்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். நீங்கள் வந்து சேல்ஸ் பர்சனாக இருக்கலாம், இல்லை மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட், என்ன கேட்டகரி ஆஃப் ஜாப்ஸ்க்கு வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் அனுப்புகிற அந்த ரெஸ்யூமை அந்த ரெக்ரூட்டர் ஒரு ஹெச்ஆர் எவ்வளோ நேரம் வியூ பண்ணுவாங்க இல்லை பார்ப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ உங்களோட ஐடியா என்னன்னு எனக்கு தெரியாது, பட் நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் அந்த ரெக்ரூட்டர் கையில் ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் ரெஸ்யூம்ஸ் அவங்க கையில் இருக்கும். ஸோ நம்மளோட ரெஸ்யூமை 6 செகண்ட்ஸ் பார்க்குறதே பெரிய விஷயமா இருக்குது. ஸோ இந்த 6 செகண்ட்ஸில் என்ன தான் அவங்க அந்த ரெஸ்யூமில் பார்க்க முடியும்? அதுவும் நம்மளோட ரெஸ்யூம் ஒரு 3-4 பேஜஸ் இருந்தது அப்படின்னா எதை பார்ப்பாங்க, என்ன இன்ஃபர்மேஷன்ஸை செக் பண்ணுவாங்க அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் இல்லையா? ஸோ அவங்க எதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரெஸ்யூம் ஒரு லாங் போரிங் லிஸ்ட்டாக இருக்கவே கூடாது. ரொம்ப ஷார்ட்டாக இருக்கணும். அதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி இருக்கணும். உங்களோட ரெஸ்யூமை ஃபர்ஸ்ட் பேஜில் அவங்க பார்க்கும்போதே அதில் ஹைலைட்ஸான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுற ஜாப்க்கு நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பாயிண்ட்ஸாக கொடுத்து அதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம்மளோட ரெஸ்யூம் போரிங்கான லிஸ்ட்டாக இல்லாமல் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கணும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் டாக்ல வச்சு எப்படி ஒரு ரெஸ்யூம் இருக்கணும் அப்படின்றத உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஸோ நான் கொடுத்துருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக கூகுள் டாக்குள்ளே வந்துடுவீங்க. அதில் ரெஸ்யூம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டான ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்லேயே உங்களோட ரெஸ்யூமை நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கேன்வா அப்படின்ற வெப்சைட் இருக்குது, அதோட ஒஃபிஷியல் லிங்க்கையும் நான் கொடுக்குறேன். அதில் போயிட்டு நீங்கள் ரெஸ்யூம் டெம்ப்ளேட்ஸ் நிறைய இருக்குது. அந்த டெம்ப்ளேட் ஒன்றும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வேரி ஆகும். அதில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச டெம்ப்ளேட்டில் உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ரெஸ்யூம் பார்க்க போகிறோம். அதில் சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது
ஃப்ரெஷர்ஸோட ரெஸ்யூமாக மாறிடும். ஸோ இப்போ நான் அப்ளை பண்ண போகிற ஜாப் கேட்டகரி வெப் டிசைனர் பொசிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெஸ்யூமில் உங்களோட நேம் தான் இருக்கணும். ஆஃப்டர் நேம் உங்களோட ப்ரொஃபஷனல் டைட்டில், அதாவது நீங்கள் என்ன ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மார்க்கெட்டிங் ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க, பட் உங்களோட ப்ரொஃபைலோட டைட்டில் வந்து வேற இருந்தது அப்படின்னா அதுலேயும் உங்களுக்கு ஜாப் கிடைக்காம இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களோட ப்ரொஃபஷனல் டைட்டில் வித் நீங்கள் எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ஜாபோட கேட்டகரியும் கரெக்டாக இருக்கணும். உங்களோட நேமுக்கு கீழே உங்களோட ப்ரொஃபஷனல் டைட்டிலை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன். காண்டாக்ட் இன்ஃபர்மேஷனில் ஃபர்ஸ்ட் உங்களோட இமெயில் ஐடி டைப் பண்ணுங்கள். அண்ட் இமெயில் ஐடியில் நிறைய கொலாப்ஸ் நடக்கும். லைக் காலேஜ் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெட் நேம்லாம் வச்சு கூட அந்த இமெயிலை க்ரியேட் பண்ணுவாங்க. பட் உங்களோட இமெயில் ஐடி எப்பயுமே ஒரு ப்ரொஃபஷ்னலான இமெயில் ஐடியாக இருக்கணும். ஸோ உங்களோட நேம் வச்சு இமெயில் ஐடி நீங்கள் க்ரியேட் பண்ணி அந்த இமெயில் ஐடியை டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களோட ஃபோன் நம்பர் இருக்கணும். தேர்ட் உங்களோட சோஷியல் மீடியாவோட ப்ரொஃபைல் லிங்க் இருக்கணும். இப்போ மேக்ஸிமம் பீப்புள்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா லிங்க்டின்ல ப்ரொஃபைல் இருக்குது. ஸோ உங்களுக்கு லிங்க்டின்ல ப்ரொஃபைல் இருந்துச்சு அப்படின்னா அந்த லிங்க்கை நீங்கள் கொடுக்கலாம். ஒருவேளை மார்க்கெட்டிங் சேல்ஸ் கேட்டகரியில் நீங்கள் ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸ்புக் இன்ஸ்டா இந்த மாதிரியான சோஷியல் மீடியா லிங்க்ஸையும் நீங்கள் அங்கே டைப் பண்ணிக்கலாம். இப்போலாம் நிறைய ரெக்ரூட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கைப் ஐடி இருக்கா, அவங்க டேரெக்டாக உங்களை வீடியோ கால் பண்ணி ரெக்ரூட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் கேட்குறாங்க. ஸோ நிறைய பேர்கிட்ட ஸ்கைப் ஐடி இருக்கும். உங்ககிட்ட ஸ்கைப் ஐடி இருந்தாலும் அந்த ஆப்ஷனையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இது இல்லாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் டீட்டெயில்ஸில் வந்துட்டு மேரிட்டல் ஸ்டேட்டஸ், டேட் ஆஃப் பர்த், அன்னெசசரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் டைப் பண்ணுவீங்க. அது எல்லாமே வேண்டாம். ஸோ அவங்களுக்கு மெயினாக தேவைப்படுறது உங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் லைக் இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் அண்ட் உங்களோட சோஷியல் மீடியா லிங்க் தான். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் செக்ஷனுக்கு வந்துட்டோம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எக்ஸ்பீரியன்ஸ்க்கான ரெஸ்யூம் ஃபார்மட் அப்படின்றதுனால உங்களோட கரண்ட் ஜாப் என்ன அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ உங்களோட கரண்ட் ஜாபோட டீட்டெயில்ஸாக ஃபர்ஸ்ட் இருக்கணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்பெனியோட நேம் இருக்கணும். அண்ட் தென் உங்களோட ரோல், அதாவது நீங்கள் என்ன டைட்டிலில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் எவ்வளோ வருஷம் இல்லை உங்களோட ஜாபோட டைம் பீரியட் என்ன அப்படின்றத கொடுங்க. அப்புறம் அந்த ஜாபை பற்றின ஒரு 2 லைன்ஸ் நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அப்படின்னா அது இன்னுமே அந்த ரெஸ்யூமில் ஒரு ஆட் ஆனாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு 3 டிஃப்ரெண்ட் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் கொடுக்கணும். பட் 1 by 1 ரிவர்ஸ் க்ரானாலஜிக்கல் ஆர்டரில் கொடுக்கணும். அதாவது நீங்கள் கரண்ட்டாக என்ன கம்பெனி, அதுக்கு முன்னாடி என்ன கம்பெனி, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி என்ன கம்பெனி, அந்த ஆர்டரில் தான் நீங்கள் உங்களோட ஜாப் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ்டோட ரெஸ்யூமில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறது இந்த ஜாப் செக்ஷன், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் செக்ஷன் தான். ஸோ ஏன் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண அந்த ஜாப் பொசிஷனுக்கு தேவைப்படுற இன்ஃபர்மேஷன்ஸ், அந்த ஜாப் பொசிஷனுக்கு ரிலேட்டடான ஜாப்ஸ் ஏதாவது நீங்கள் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத இந்த செக்ஷன்லேருந்து அந்த ஹைரிங் மேனேஜர் ரிவ்யூ பண்ணி உங்களை ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் செக்ஷன். எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த எஜுகேஷன் செக்ஷன் அப்படின்றது உங்களோட லாஸ்ட் கிராஜுவேஷன் இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தாவே போதும். உங்களுக்கு சர்டன் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் மெயினான டீட்டெயில்ஸ். நீங்கள் வந்து ஸ்கூலில் என்ன கிராஜுவேஷன் முடிச்சிங்க, ஹை ஸ்கூல் என்ன, இதெல்லாம் தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ உங்களோட லாஸ்ட் கிராஜுவேஷனோட இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் நீங்கள் ஷார்ட்டாக கொடுங்க. என்ன காலேஜில் முடிச்சிங்க, என்ன கிராஜுவேஷன், என்ன மேஜர் எடுத்தீங்க, எந்த இயர் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்றத நீங்கள் கொடுக்கணும். ஸோ இது அப்படியே டோட்டலி ஃப்ரெஷர்ஸ் ரெஸ்யூமில் மாறும். ஃப்ரெஷர்ஸ்க்கான ரெஸ்யூம் பார்க்கும்போது அதில் நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் உங்களோட ஸ்கில் செக்ஷன். ஸோ நீங்கள் ஒரு வேலை சாஃப்ட்வேர் ஜாப்ஸ்க்கோ இல்லை சாஃப்ட்வேர் வெப் டிசைனிங் இந்த மாதிரி ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜஸ், டெக்னாலஜிஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை டைப் பண்ணுங்கள். இதுவே நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இல்லாமல் வேறு செக்டாரில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸ், லீடர்ஷிப் ஸ்கில்ஸ், டேட்டா மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ், இந்த மாதிரி முக்கியமாக எந்த ஸ்கில்ஸ் தேவைப்படுதோ அந்த ஸ்கில்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் கொடுக்கலாம். அடிஷ்னல் செக்ஷன் ஒரு செக்ஷன் ஆட் பண்ணுங்கள். அதில் போயிட்டு நீங்கள் அடிஷ்னலாக வாங்கின அவார்ட்ஸு, சர்டிஃபிகேஷன்ஸு, அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், ஏதாவது கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த கான்ஃபரன்ஸ், வேறு ஏதாவது நீங்கள் உங்களோட ஆஃபீஸில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் கொடுக்கலாம். இந்த அடிஷ்னல் செக்ஷனில் எல்லாமே கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை, ஏதாவது 2 or 3 பாயிண்ட்ஸ் கொடுத்தாவே போதும். ஸோ இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ்டுக்கான ப்ரொஃபைல். இதில் சில மாடிஃபிகேஷன் பண்ணி நம்ம
ஃப்ரெஷர்ஸ் ப்ரொஃபைலா மாத்த போறோம். ஸோ ஃப்ரெஷர்ஸ் ப்ரொஃபைல பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போறது எஜுகேஷன் செக்ஷன். ஸோ எஜுகேஷன் செக்ஷன்ல தான் நீங்க உங்களோட காலேஜ் நேம், என்ன டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, என்ன மேஜர் எடுத்திருக்கீங்க, எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம், அதாவது டைம் பீரியட் என்ன, அண்ட் உங்களோட பெர்சன்டேஜ் ஆர் சிஜிபிஏ என்ன நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, இது எல்லாமே சேம் ரிவர்ஸ் குரோனாலஜிக்கல் ஆர்டரில் நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட கிராஜுவேஷனோட டீட்டெயில்ஸ் கொடுங்க, நெக்ஸ்ட் உங்களோட ஹை ஸ்கூல் டீட்டெயில்ஸ் கொடுங்க, அதுக்கப்புறம் தான் உங்களோட செகண்டரி ஸ்கூல் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரெஷர்ஸ் கூட உங்களோட ரெஸ்யூமில் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற ஒரு செக்ஷனை நீங்கள் ஆட் பண்ணலாம். பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் செக்ஷன்ல என்ன கொடுக்கணும்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிள். நீங்க காலேஜ் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க ப்ராஜெக்ட்ஸ் நிறையா பண்ணியிருப்பீங்க, இல்லை நீங்க இன்டர்ன்ஷிப் பண்ணியிருப்பீங்க, இல்லை ஒரு சில கம்பெனிஸ்ல போய் நிறைய ட்ரைனிங்லாம் கூட எடுத்திருப்பீங்க. ஸோ அதை பத்தின டீட்டெயில்ஸ் வித் டைட்டிலோட நீங்க 1 or 2 லைன்ஸ்ல நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட் டைம்ல ஒர்க் பண்ணிட்டே அவங்களோட காலேஜ் டிகிரி முடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க நீங்க என்ன மாதிரி ஒர்க் பண்ணீங்க அப்படின்றதையும் நீங்க இங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அடிஷ்னல் செக்ஷன் நீங்க ஆட் பண்ணலாம். அதுல ஏதாவது கான்டெஸ்ட் நீங்க பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருக்கீங்களா, இல்ல பேப்பர் பிரசன்டேஷன் கண்டிப்பா பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த பேப்பர் பிரசன்டேஷன் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ், உங்களோட காலேஜ் ஈவெண்ட்ஸ் ஒரு காலேஜ்ல நடந்த ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க ஒரு ஹைலைட்டா இருந்திருப்பீங்க. ஸோ நீங்க ஏதாவது ஒன்று டார்கெட் பண்ணி அதை அச்சீவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த பத்தின இன்ஃபர்மேஷன்ஸையும் நீங்க இங்க டைப் பண்ணலாம். ஸோ இவ்வளோதான் உங்களோட ரெஸ்யூமில் இருக்கணும். நீங்கள் கதையாக எதையுமே கொடுக்காதீங்க. எல்லாமே 1 or 2 லைன்ஸ் வித் புல்லட் பாயிண்ட்ஸில் இருக்கணும். ஸோ புல்லட் பாயிண்ட்ஸில் இல்லாமல் நீங்கள் ஸ்டோரியாக பேராகிராஃபாக கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு போரிங்கான ரெஸ்யூமாக இருக்கும். ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் உங்களோட ரெஸ்யூமை கிரியேட் பண்ணுங்க. ரெஸ்யூம் கிரியேஷன்ல ஒரு 3 இன்ஃபர்மேஷன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். உங்களோட ரெஸ்யூம் கண்டிப்பா 1 பேஜ் இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணுங்க. 1 பேஜ்ல உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்க முடியல அப்படின்னா மேக்ஸிமம் 2 பேஜஸ் போதும். 3, 4 பேஜஸ் போனீங்க அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு ஹெக்டிக்கான ஜாபா இருக்கும் ரெக்ரூட்டருக்கு. ஸோ அவ்வளோ பேஜஸ் போகாதீங்க. நெக்ஸ்ட், உங்களோட ரெஸ்யூம்ல இருக்கிற கிராமட்டிக்கல் எரர்ஸை ஃபைன் பண்ணி அதை கிளியர் பண்ணிட்டு எந்த ஜாபா இருந்தாலும் அப்ளை பண்ணுங்க. நிறைய ஆன்லைன்ல வெப்சைட்ஸ் இருக்கு, அதுல கிராமர் செக்கிங் வெப்சைட்ஸ் இருக்கு. அதுல போய் உங்களோட ரெஸ்யூமை டைப் பண்ணீங்களா, அதுல இருக்கிற எரர்ஸ் அதுவே ஃபைன் பண்ணி கொடுத்துரும். அதை நீங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. அண்ட் தேர்ட், வெரி இம்பார்ட்டன்ட், எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸும் பொய்யான இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களோட ரெஸ்யூமில் டைப் பண்ணாதீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்காது. பட் லாங்குவேஜஸ் ஆர் சாஃப்ட்வேர் ப்ரொஃபிஷியன்சிலலாம் ஏகப்பட்ட சாஃப்ட்வேர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸ்கில்ஸ் எல்லாம் அன்வான்ட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் டைப் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அவங்களுக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்காதீங்க. தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் கொடுங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ்க்கான ஜாப் வரும்போது அதை ஈஸியாக நீங்கள் கிராப் பண்ண முடியும். ஸோ இப்போ ஓரளவுக்கு ரெஸ்யூம் எப்படி இருக்கணும், ஃப்ரெஷர்ஸோட ரெஸ்யூமில் எது இம்பார்ட்டன்ட், எக்ஸ்பீரியன்ஸோட ரெஸ்யூமில் எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. இப்போ நான் உங்களுக்கு கேன்வாவில் இருக்கிற டெம்ப்ளேட்ஸை ஓரளவுக்கு காமிக்கிறேன். அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கேன்வா அப்படின்ற வெப்சைட். இதில் போயிட்டு நீங்கள் உங்களோட ரெஸ்யூமை ரெடி பண்ண முடியும். இதுலேயும் நிறையா டிஃபால்ட் டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. அந்த டெம்ப்ளேட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு டெம்ப்ளேட் பார்த்துட்ருக்கோம். இதில் போயிட்டு நீங்கள் ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணாவே உங்களுக்கு எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் வந்துடும். நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணி உங்களோட ஃபார்மேட்டை நீங்கள் ஜஸ்ட் என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கணுமோ அதை அப்படியே நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இதில் ஆல்ரெடி ஃபார்மேட் இருக்கும், அதை பார்த்து அப்படியே நீங்கள் உங்களோட ஃபார்மேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ரெஸ்யூமை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா ஷேர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே டவுன்லோட்னு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அதை கிளிக் பண்ணி பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணணுமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ பிடிஎஃப் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிளாக ஈஸியாக ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்கிற ஃபார்மேட்டில் நீங்கள் உங்களோட ரெஸ்யூமை ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கும். நம்ம சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் பாயிண்ட்ஸை வச்சு நீங்கள் உங்களோட ரெஸ்யூமை கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லா ஜாப்ஸ்க்குமே அப்ளை பண்ணி உங்களோட ப்ரொஃபைலுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி ஜாப்ஸில் போய் பிளேஸ் ஆகி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம சேனல் ஜாப் டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. திருப்பியும் வேற ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை நான் பார்க்குறேன். பாய்.